தென்னை விவசாய பெருமக்களுக்கு இப்போது மெயினாக வந்து சின்ன பிள்ளையில குருத்தல்கள் அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறது நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்குள்ள காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கக்கூடிய ஊற்றுங்க மாதத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வீடியோ வருது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வச்சு ஒரு 50 பிள்ளை இருக்குதுங்க. வச்சு ஒரு 6 மாத காலம் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஒரு 2 மாதத்துலேயும் மட்டும் ஒரு 10-11 பிள்ளைக்கு குருத்தல் வந்துருச்சுங்க. ஆனும் காப்பர் சல்ஃபேட்டு ஆளும் பால் ஊற்றி பார்த்தாச்சு. அது மாதம் ஊற்றுறங்கிறது சாத்தியமான ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணால் சரி வந்தால் வருது போனால் போகுது அப்படிங்கிற கான்செப்டில் விட்டாச்சுங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சரி கீழே பறச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 மாதம் ஆச்சுங்க. இந்த பிள்ளையெல்லாம் குருத்தலை 3 மாதம் ஆச்சு. உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மண் பறிச்சு போட்டுருக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதுங்களா? இருங்க நல்லா காட்டுறேன் பாருங்கள். குருத்து வந்துருக்குது. ஆனால் மேலே முட்டை மாடல இது தெரியுதுங்களா? இது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் குருத்துங்க. இதுதான் வந்து குருத்து வந்து அதுவும் என்ன ஆச்சு மேலே முட்டை மாடல. இது கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தை பிடுங்கி போட்டதில் ஒரு சிலது குருத்து வந்துடுது, ஒரு சிலது குருத்து வரல அப்படின்னு சொல்லி பறித்து பார்த்தா பூரா மண் உளுந்து இங்கே பாருங்க. இந்த போல் தெரியுதுங்களா? வெயிலாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதை குருத்து வந்து இதை வருங்கிட்டு போச்சு. ஏன்னா மண்ணுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே திருச்சு மேலே முட்டை மாடல. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருத்தல்கள் வந்தது அப்படின்னா உடனடியாக குருத்தை பிடுங்கிடுங்க. குருத்தை பிடுங்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் இதுக்கெல்லாம் எந்த மருந்து மடிக்கல ஒன்றுமே வேண்டியதில்லை. குருத்தை பிடுங்கிட்டு கொஞ்சம் அந்த களிமண்ணும்பாங்க அதை குருத்தில் போட்டு விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குருத்து முட்டையிடும். இதை பாருங்க. இப்போ அதுக்கு இதுக்கு அடுத்த புள்ள இது பாருங்க. குருத்து எப்படி முட்டிகிட்டு வருது பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா? பாருங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் நிறையா பிள்ளை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகள் ஒரு 10-12 பிள்ளைகள் கொடுத்து பிடிங்கிட்டோம். என்னடா வரமாட்டேங்குதேன்னு பார்த்தா ஃபுல்லாகவே உள்ளேயே மடிஞ்சு குருத்திட்டு போயிடுது. அதனால் குருத்தல்கள் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றியும் பறச்சு விட்ருங்க. குருத்தை பிடுங்கிட்டு சுற்றியும் பறச்சு விட்ருங்க. இது பாருங்கள். இது தெரியுதுங்களா? இது ஆல்ரெடி ஒரு டைம் குருத்தல் 2வது டைம் வந்துருக்குது. இதை பாருங்கள். இந்த குருத்து தெரியுதுங்களா? இதுதான் குருத்து. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நல்ல வேலை பறிச்சு விட்டேன். இல்லைன்னா அது இருக்கு இருங்க. இன்னொரு 2-3 ரொம்ப பெரிய குருத்து. அதெல்லாம் எவ்வளோ மேலே வந்துருந்துன்னா உங்களுக்கு நான் ஒரு அடி பக்கமாக வந்திருக்கணும். உள்ளேயே சுற்றிட்டு இருக்க முடி மேலே வரல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆயிடுச்சு. என்னடா குருத்து வரல, சரி பிடிங்கிட்டு வேறு எதை வைக்கணும்னு பார்க்கும்போது பாருங்க குருத்து பாருங்க இங்கே போயிருக்குது. தெரியுதுங்களா வீடியோவில்? பாருங்க தெரியுதுங்களா? குருத்து எங்கேருந்து எங்கே போகுது பாருங்க. மேலே வராமல் சைடில் உள்ளே போகுது. இதை லைட்டாக பிடிச்சி இழுத்து உடஞ்சிருச்சு. அதனால சரி ஆகாது அப்படின்னு இன்னொரு 2 பிள்ளை இருக்குது. மொத்தம் 50 பிள்ளைகள் மொத்தமாகவே குருத்து போயிடுச்சுங்க. இதில் இன்னும் குருத்து வரல. அதனால் இது இப்போ தான் பிடிச்சிட்ருக்குது. அடுத்தது இதை பாருங்க. உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் குருத்து எப்படி வந்திருக்குதுன்னு. தெரியுதுங்களா? பாருங்க. இதுக்கு நீங்கள் மருந்து அந்த மருந்தடி இந்த மருந்தடி எல்லாம் ஓகே. ஆனால் பொதுவாக எந்த மருந்துமே அடிக்க வேண்டியதில்லை. அதனால் இதுக்கெல்லாம் எதுவுமே அடிக்கலை. இது பாருங்க. தெரியுதுங்களா? எனக்கு வீடியோ ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதை பாருங்க. இந்த குருத்து தெரியுதுங்களா? குருத்துக்கு நேர் கீழே போயிருக்குது. இதை பாருங்கள். குருத்து என்னாச்சு கீழே போயிருக்குது. இதுக்குள்ள இதெல்லாம் இப்போ தான் பறிச்சு விட்ருன்னா நீ அடுத்தது மேலே வந்ததுன்னா மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் இப்போது குருத்தல்களுக்கு
குருத்தல்கள்னு வந்ததுன்னா குருத்தை பிடுங்கி விட்டு அந்த குருத்தல் கொஞ்சமாக மண்ணை போட்டுருங்க. மண்ணை போட்டிங்க அப்படின்னா சுற்றி மெயினாக இன்னொன்று பறச்சு விட்ருங்க. பறச்சு விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து குருத்து வந்துடும். நீங்கள் என்ன அது வந்து நான் இயற்கை முறைகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் காப்பர் எதுவுமே போடுறதில்ல. இதுக்கு நான் 2 மருந்து அடிக்கிறேன் அப்படின்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 தான் ஓகேங்களா. இது வந்து ட்ரைகோடர்மா விரிடி, இது வந்து ட்ரைகோடர்மா, இது வந்து சூடோமோனாஸ். இந்த 2ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு எதுக்கு அப்படின்னா அந்த மஞ்சள் புள்ளி நோய் நிறைய தாக்குதல் இருக்குது, அதுக்காக வந்து அடிச்சிட்ருக்குறாங்க. மெயினாக வந்து குருத்தல்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. குருத்தை பிடிங்கி விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு விட்டிங்கன்னா அடுத்த குருத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எங்கள் ஏரியாவுக்கு, உங்கள் ஏரியாவுக்கு எப்படி செட் ஆகுன்னு தெரியல. கொஞ்சம் நானும் கூட கஷ்டம், இது என்னடா இது இப்படி போயிடுது, சரி கம்மனு நீ இது போய் கம்மனு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். தண்ணு மட்டும் விட்டுட்ருப்போம், வந்தால் வருது போனால் போகுதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட முதல்ல காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பிள்ளையெல்லாம் 3 மாதமாக ஆயிடுச்சு. மேலே வர முடியாமல் அப்படியே வந்து உள்ளேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் குருத்தல்கள் பொறுத்த வரைக்கும் பிடுங்கி விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு விட்ருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொல்லி வெளியே அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதை பண்ணுறாங்க. உண்மையே ஒவ்வொரு மாதம் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சிலது வந்து தானாக வந்துடுச்சு. இன்னொரு கூட காட்டுற பாருங்க, அதில் வந்து குருத்தை பிடிங்கி விட்டால் அது பாட்டுக்கு அடுத்து குருத்து வந்துடுச்சு. இது பாருங்க, இது வந்து இதுவும் வந்து குருத்தல்கள் வந்தது. உங்களுக்கு வெயிலுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இந்த பாருங்க சொறியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து குருத்து அலைகளுக்கு முன்னாடி. அடுத்து இந்த 2 குருத்து வந்துடுச்சுங்க. இதுக்கு வந்து நான் ஒன்றுமே போடல, அதே மாதிரி மண்ணை மட்டும்தான் போட்டுவிட்டேன். மண்ணு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டிங்க அப்படின்னா சைடில் முட்டிடு, கொஞ்சம் போட்டிங்கன்னா அடிச்சு முட்டிட்டு அதுலேயே வந்துடும். அதனால் பார்த்துக்குங்க. நன்றிங்க, சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் வீடியோவே போடுறதில்ல பொதுவாக, இன்றைக்கி தான் பார்த்துட்டு சரி. ஏன்னா ஒரு சிலர் என்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வமாக வர்றீங்க, வருவோம். அதனால சரி போடலாம், தெரியாதவங்களுக்கு யாரோ ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்ல, அதுக்காக போடுவோம். நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்க.